லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. கால்நடை அமைச்சர் அவர். நாட்டின் கால்நடை வளத்தை ஆய்வு செய்ய ஆசைப்பட்டார். ஆய்வாளன் ஒருவனை நியமித்தார். வனத்தின் மையப்பகுதிக்கு அனுப்பி வைத்தார். கால்நடைகளை பற்றிய அறிவில்லா ஆசாமி அவன். மாட்டுக்கும் மானுக்கும் வித்தியாசம் தெரியாமலேயே மெத்தப்படித்த மேதாவி அவன். மறுக்காமல் மைய வனத்தை அடைந்தான். வன விலங்குகளை ஆராய ஆரம்பித்தான். அப்போது அந்த வழியாக போனது ஆடு ஒன்று. அதுவரை ஆட்டையே பார்த்தறியாதவன் அப்படியே நின்று விட்டான். ஆச்சரியப்பட்டபடியே ஆராய ஆரம்பித்து விட்டான். என்ன பிராணி என்று தெரியாத அந்த அப்பிராணி பாவம் எதை ஆராயும்? அநியாயத்திற்கு அப்பாவியாய் நின்றான். ஆய்வு மையத்தில் இருந்த அமைச்சருக்கு தகவல் அனுப்பினான். அமைச்சர் ஐயா, தலையை தொங்க போட்டபடி ஒரு மோசமான பிராணியை பார்க்கிறேன். அது நீண்ட முகத்தோடும் வாய்க்கு கீழே தாடியோடும் இருக்கிறது. பார்க்க அது பரிதாபமாக இருக்கிறது. அது என்ன பிராணி? அடையாளத்தை வைத்து சட்டென புரிந்து கொண்டார் அந்த அறிவாளி அமைச்சர். உடனே பதில் செய்தியை அனுப்பி வைத்தார். தம்பி, நீ விவரித்த பிராணி வேறு எதுவுமாக இருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு விவசாயி. அனுசரணையாய் முடித்தார். அதோடு அன்பாய் பழகு, ஜாக்கிரதை. ஏனென்றால் அந்த பிராணியிடம் ஓர் ஓட்டு இருக்கிறது. கையில் ஓட்டுகளை வைத்துக் கொண்டு ஓட்டாண்டிகளாய் அலையும் ஒரே சமூகம் விவசாய சமூகம்தான். விவசாயம் வாழ வேண்டும் என்றால் விவசாயி வேடம் போட்டவன் அல்ல, விவசாயியே ஆழ வேண்டும். கோடிகளில் புரளும் திரை ஜிகினாக்கள் இயற்கையாய் இறந்தால் கதறி அழுகும் இந்த சமூகம்தான். கடன் சுமை விவசாயிகள் உயிரை விட்டு செத்தால் ஏனோ கண்டுகொள்வதே இல்லை. வாரம் ஒரு நிகழ்வு. உலக குடும்ப தினம். தனிமனித வாழ்வின் தொடக்கமும் சமூகத்தின் அடிப்படை அழகும் குடும்பம். இவை அன்பின் உறைவிடமாகவும் பாதுகாப்பின் அரணாகவும் விளங்கும் குடும்ப அமைப்பின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 15ஆம் தேதி உலக குடும்ப தினம் உலகம் முழுவதும் மிகுந்த எழுச்சியுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இது வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, நம்மை தாங்கி பிடிக்கும் உறவுகளுக்கு நன்றி சொல்லும் ஒரு உன்னத தருணமாகும். இந்த சிறப்பு தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை 1993ஆம் ஆண்டு அறிவித்தது. குடும்பங்களின் சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைப்பதும் உலக நாடுகள் குடும்ப நலன் சார்ந்த கொள்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதுமே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். குடும்பங்களின் நலம் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் நலத்துடன் பின்னி பிணைந்துள்ளது என்பதை இது உலகிற்கு உரக்க வலியுறுத்துகிறது. பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே. அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும். எங்கள்
1994ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக அனைத்து நாடுகளிலும் அனுசரிக்கப்படுகிறது. நவீன காலத்தில் குடும்ப அமைப்புகள் சந்திக்கும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளவும் குடும்ப நலத்திட்டங்களை மேம்படுத்தவும் இந்நாள் ஒரு சிறந்த அடித்தளமாக அமைந்தது. இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களிடையே சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு குடும்பங்களின் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. குடும்பம் என்பது அன்பின் உண்மையான தாயகம். இது பாதுகாப்பு, பாசம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த ஒரு புனிதமான உறவு வட்டமாகும். ஒரு மனிதன் வெளியில் சந்திக்கும் மன அழுத்தங்களுக்கு மருந்தாக அமையும் ஆறுதல் தளம் குடும்பமே. வாழ்க்கையின் முதல் உறவுகளும் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளும் இங்குதான் முதலில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் அச்சாணியாக ஒரு நல்ல குடும்பமே விளங்குகிறது. குடும்ப ஒற்றுமை என்பது வெறும் வீட்டுக்குள் முடிந்து விடுவதில்லை. அது சமூக அமைதிக்கும் நாட்டின் நிலைத்தன்மைக்கும் நேரடி வழிவகுக்கிறது. சமூக நெறிமுறைகள் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவை ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில்தான் முதலில் கற்றுத்தரப்படுகின்றன. அவை அவனை சிறந்த குடிமகனாக மாற்றுகின்றன. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர்களாக பெற்றோர்களே திகழ்கின்றனர். மொழி, பண்பாடு, ஒழுக்கம் மற்றும் மரியாதை ஆகியவை ஒரு குழந்தைக்கு குடும்பம் என்ற முதல் பள்ளியில்தான் ஆழமாக விதைக்கப்படுகின்றன. அங்கு கற்றுக்கொள்ளும் உயரிய பாடங்களே ஒரு மனிதனின் வாழ்நாள் அடையாளமாகவும் குணநலன்களாகவும் இறுதி வரை நிலைத்து நிற்கின்றன. கஷ்ட காலங்களில் தளர்ந்து போகாமல் நம்மை தூக்கிவிடும் மாபெரும் சக்தி குடும்ப உறவுகளுக்கு மட்டுமே உண்டு. தோல்விகளில் உற்சாகமளிக்கவும் வெற்றிகளில் உண்மையான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் குடும்ப உறுப்பினர்களால் மட்டுமே முடியும். இந்த நிபந்தனையற்ற அன்பும் ஆதரவும் ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை வளர்த்து அவனை போராட்டங்களை வெல்ல செய்கின்றன. முதியோர்களை மதித்து பாதுகாப்பது ஒரு குடும்பத்தின் தலையாய கடமையாகும். அவர்களின் வாழ்நாள் அனுபவங்கள் குடும்பத்திற்கு சரியான திசையை காட்டும் வழிகாட்டியாக அமைகின்றன. முதியோர்களின் தனிமையை போக்கி அவர்களுக்கு தேவையான அன்பையும் உரிய மரியாதையையும் வழங்குவது ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தின் மிக சிறந்த பண்பாக கருதப்படுகிறது. குடும்ப ஒற்றுமையை நிலைநிறுத்துவதில் பெண்களின் பங்கு ஈடு இணையற்றது. ஒரு வீட்டின் இதயமாக அன்னை போற்றப்படுகிறார். பெண்களின் கல்வி மற்றும் முன்னேற்றம் ஒரு குடும்பத்தையே பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உயர்த்தும் வல்லமை கொண்டது. குடும்பத்தில் நிலவும் பாலின சமத்துவம் அந்த வீட்டின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்கிறது. குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு ஒரு குடும்பத்தின் மிக முக்கியமான பொறுப்பாகும். அன்பும் ஊக்கமும் நிறைந்த சூழலில் வளரும் குழந்தைகள் பிற்காலத்தில் சமூகத்திற்கு பயன்படும் சிறந்த எதிர்கால தூண்களாக உருவாகுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான தரமான கல்வி மற்றும் நல்ல விழுமியங்களை சிறு வயதிலேயே வழங்குவது பெற்றோரின் புனிதமான கடமையாகும். பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதிலும் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சேமிப்பு, திட்டமிடல் மற்றும் உழைப்பின் மேன்மை ஆகியவற்றை ஒருவன் குடும்பத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறான். ஒருவருக்கொருவர்
பொருளாதார ரீதியாக தோள் கொடுத்து ஆதரவு தருவது அந்த தளம் குடும்ப உறுப்பினர்களின் நிலைத்த மற்றும் கௌரவமான வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக அமைகிறது. நேர்மை, பொறுப்பு மற்றும் கருணை போன்ற உயரிய பண்புகள் ஒருவனுக்கு குடும்பத்தில்தான் இயல்பாக வளர்கின்றன. குடும்ப ஒற்றுமை உலக சமாதானத்திற்கு அடித்தளமிடுகிறது. நவீன கால மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகளின் ஆதிக்கம் உறவுகளுக்கிடையே உண்டாக்கும் சவால்களை முறியடிக்க ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுவது அவசியமாகிறது. நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற கூற்றிற்கிணங்க அன்பும் பண்பும் நிறைந்த குடும்பங்களை உருவாக்கி உன்னதமான சமுதாயத்தை படைப்போம். பெறுவதல்ல தருவதிலே தொடங்கும் இன்ப வாழ்வு, அன்பினிலும் அறங்களிலும் ஒளிரும் அதன் மாண்பு. கூடி ஒன்றாய் பேசுவதால் கோடி நன்மை சேரும், குறைகளிலும் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் இன்பமாகும். இறையுறவில் வளர்வதாலே இதயமெல்லாம் நிறைந்திடும், இறையுறவில் வளர்வதாலே இதயமெல்லாம் நிறைந்திடும். இறைவனே நம் தலைவராக புதிய உலகம் பிறந்திடும். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும், எங்கள் குடும்பமெல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும், எங்கள் குடும்பமெல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். இறைவா அருள் தருவாய், இரவா உறவருள்வாய். இறைவா அருள் தருவாய், இரவா உறவருள்வாய். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம். செய்திகள். விண்ணேற்றம் என்பது ஏதோ கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு வரலாற்று செய்தி மட்டுமல்ல, அது நம்பிக்கையாளர்களை இயேசுவோடு ஒன்றிணைக்கும் ஒரு வாழும் மறைப்பொருளாகும் என்றும், அவர் மனித குலம் முழுவதையும் கடவுளுடனான முழுமையான ஒன்றிப்பை நோக்கி வழிநடத்துகிறார் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். மே 17 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலூயா வாழ்த்துளி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை மொழிந்தார். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவென்று கிறிஸ்து தந்தையிடம் திரும்பியதையும் அதன் வழியாக மனித குலத்திற்கு கிடைத்துள்ள வாழ்வின் நம்பிக்கையையும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இயேசுவின் மண்ணுலக வாழ்வு இறைவனை நோக்கிய ஒரு பயணமாகும் என்றும், அவர் மனிதநேயத்தோடு இந்த உலகை ஏற்று இருளையும் அநீதியையும் நீக்கி மன்னிப்பையும் நம்பிக்கையையும் அளிக்கிறார் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் தனது இறப்பு மற்றும் உயிர்ப்பின் வழியாக பாவத்தையும் சாவையும் வென்ற ஆண்டவர் நமக்காக நிலைவாழ்வின் கதவை திறந்து வைத்துள்ளார் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்தவர்கள் இறைவாழ்வில் பங்கு பெற அழைக்கப்படுவதை விண்ணேற்றம் நினைவூட்டுகிறது என்றும் எடுத்துக்காட்டினார். உண்மை, நீதி மற்றும் அன்பை நோக்கி நம் உள்ளங்களை உயர்த்த இந்த விண்ணேற்ற பெருவிழா அழைப்பு விடுக்கிறது என்றும், இதன் மூலம் திருமுழுக்கில் நாம் பெற்ற இறையொருள் நம்மில் வளர்ந்து உலகில் அமைதியையும் ஒன்றிப்பையும் உருவாக்க வழிவகுக்கிறது என்றும் திருத்தந்தை மொழிந்தார். இயேசுவே தந்தையிடம் செல்வதற்கான வழி என்பதை அவரது வாழ்வும் போதனைகளும் தியாகமும் நமக்கு காட்டுகின்றன என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், அன்னை மரியாளும் புனிதர்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்றும், அன்றாட வாழ்வில் நற்செய்தியை உண்மையாக வாழ்ந்து காட்டும் புனிதர்களும் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். பொருளாதார செயல்பாடுகள் மனித குலத்திற்கு தொண்டு செய்வதாக இருக்க வேண்டும் என்றும், தாராளத்தன்மை, நீதி மற்றும் பொறுப்புணர்வுடன் படைப்பை பராமரிக்க கடவுள் விடுத்த அழைப்பை பிரதிபலிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். மே 16 சனிக்கிழமையன்று வங்கிகள் மற்றும் கடன் வழங்கும் நிறுவனங்களில் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இத்தாலிய வரலாற்றில் பொது நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் ஆற்றிய பங்கை பாராட்டிய திருத்தந்தை, துணிச்சல்,
விளைச்சல், படைப்பாற்றல் மற்றும் சேமிப்பு முதலீடு இடையிலான கூட்டுறவே அவற்றின் தொடக்கத்திற்கு அடிப்படையாக அமைந்தன என்றும் குறிப்பிட்டார். மேலும் நிதி நிறுவனங்களின் சமூக பொறுப்பை வலியுறுத்திய திருத்தந்தை, தனிநபர்கள், வணிகங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு இடையே செல்வத்தை மிகவும் நீதியான முறையில் பகிர்ந்தளிப்பதற்கும் பொருளாதார வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைப்பதற்கும் அவை உதவியுள்ளதாக தெரிவித்தார். வங்கித்துறைக்கு உள்ள பெரும் வலிமையால் அது சமூகத்தை முன்னேற்றவும் முடியும் அல்லது வறுமையை உண்டாக்கவும் முடியும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, நிதித்துறையில் உள்ளவர்கள் தங்கள் திறமையுடன் நேர்மையையும் தார்மீக பொறுப்பையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வங்கிகள் பணத்தை விடவும் மனிதர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மொழிந்த திருத்தந்தை, டெக்னாலஜி மாயமான இன்றைய உலகில் மனித உறவுகளை சிதையாமல் காத்து வாடிக்கையாளர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார். மே 3 ஞாயிறன்று ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் பிரீஃபெக்ட் அவர்களுடனான சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவுக்கான துறைகளுக்கு இடையேயான ஆணையம் ஒன்றை அமைப்பதற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒப்புதல் அளித்தார். செயற்கை நுண்ணறிவின் அதிவேக வளர்ச்சி மற்றும் அதன் பரவலான பயன்பாடு, அதன் மனிதகுலத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித மாண்பை பாதுகாப்பதிலும் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை உறுதி செய்வதிலும் திரு அவை கொண்டுள்ள உறுதியை இது பிரதிபலிக்கிறது. இந்த ஆணையத்தில் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டுத்துறை, விசுவாச கோட்பாட்டுத்துறை, கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை மற்றும் தொடர்புத்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுடன் இணைந்து வாழ்வு, அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய துறைகளுக்கான திருத்தந்தை கழகங்களின் பிரதிநிதிகளும் இதில் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். மேலும் ஆணையத்தின் கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு மாற்றத்திற்கும் திருத்தந்தையின் ஒப்புதல் அவசியமாகும். இதில் பங்கேற்கும் ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு பிரதிநிதியை நியமிக்கும். இதன் ஒருங்கிணைப்பு பொறுப்பு ஆரம்பத்தில் புதுப்பிக்கத்தக்க ஓராண்டு காலத்திற்கு ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்கும் மற்றொரு நிறுவனத்திற்கு ஒருங்கிணைப்பு பணியை ஒதுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பானது திருப்பிடத்தில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான திட்டங்கள், செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகள் குறித்த ஒத்துழைப்பு, உரையாடல் மற்றும் தகவல் பகிர்வை ஊக்குவிக்கும். உறுதி பூசுதல் அருட்சாதனத்தை நிறைவேற்றுவது ஒரு 1000 மிகப்பெரிய மகிழ்ச்சிகளில் ஒன்று என்றும், ஏனெனில் தூய ஆவியின் வழியாக இளைஞர்கள் இயேசுவை உண்மையாக பின்பற்றுவதற்கான வலிமை, ஆர்வம் மற்றும் துணிவை பெறுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொண்ட ஜெனோவா உயர் மறைமாவட்டத்தை சேர்ந்த ஏறத்தாழ 1000 இளைஞர்களை புனித பேதுரு பெருங்கோவிலில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். அண்மையில் வரவிருக்கும் தூய ஆவியார் பெருவிழாவை குறித்து பேசிய திருத்தந்தை, திருத்தூதர்கள் எவ்வாறு தூய ஆவியை பெற்று இறைவனின் அன்பை உலகிற்கு பறைசாற்ற அனுப்பப்பட்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டியதுடன், இளைஞர்கள் தங்கள் குடும்பங்கள், நட்பு வட்டாரங்கள் மற்றும் சமூகங்களின் நற்செய்தியின் வாழும் சாட்சிகளாக மாற வேண்டும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தினார். மேலும் உறுதி பூசுதல் பெற்ற பிறகு பல இளைஞர்கள் பங்குத்தள செயல்பாடுகளில் இருந்து விலகி விடுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, இளைஞர்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்குமாறும் திரு அவையில் தொடர்ந்து ஈடுபாடுடன் இருக்குமாறும் அவர்களை கேட்டுக்கொண்டார். இறுதியாக, நம்பிக்கை பயணத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து இறைவனின் நண்பர்களாகவும் சீடர்களாகவும் தூதுவர்களாகவும் வாழ்வதற்காக ஆண்டவருக்கு வாக்குறுதி அளிக்குமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்து தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.